ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மோடி திரும்ப திரும்ப வர்றது எங்களுக்கு பெனிஃபிட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மோடியும் அதே மாதிரி ரொம்ப ஷார்ட் டைம்ல திரும்ப வர்றாரு. வர்ற நேரத்துல எடப்பாடி பேரை சொல்றது இல்லை, என்டிஏ அலைன்ஸுங்கிறதே சொல்றாரு. ஸோ அந்த மாதிரியான நரேட்டிவ் உள்ள அந்த மாதிரியான பிரச்சாரம் ஏடிஎம்கே கேடர்ஸ்க்கும் பிஜேபிக்கும் மத்தியில் ஒரு கேப்பை கிரியேட் பண்ணுமா? இதுவும் உண்மைதான். முதல்வர் சொல்றது அடிக்கடி மோடிஜி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் அது அட்வான்டேஜ் திமுகவுக்கு தான். நீங்கள் ஒன்றும் அவ்வளோலாம் லம்பாக தூக்கிலாம் ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல. நீங்கள் வந்தோன்னு உங்கள் முகத்தை பார்த்தோன்னு ஆஹா தாமரை மலர்ந்தே தீரும்னா யாரும் ஓட்டு போட போகிறதில்ல. அதுவுமே ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது குறைஞ்சிருக்கு. அதுவும் உண்மை. பழைய அளவுக்கு பிஜேபி மீது இருக்கக்கூடிய கோபம் என்பது இல்லை, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுவும் உண்மை. அதே நேரத்தில் காங்கிரஸ் மீது பழைய அளவு இருந்த வசீகரம் இன்னைக்கு இல்லை. ராகுல் காந்தி மீதே அவர் இந்த தாவேகா கூட பேசினது, திமுக வெறுப்பேற்றினது, நிறைய பேர் ராகுல் காந்தி மீதே முகம் சொல்லிக்கிற அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸும் பழைய வசீகரத்தோடு இல்லை. இது எல்லாமே நம்ம பேசுறது யதார்த்தமாக நிதர்சனத்தை பேசுகிறோம். மக்கள்கிட்டேருந்து வர்றது தான் நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது மோடி அவர்கள் அடிக்கடி வர்றது தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை, அவருக்கும் நல்லதில்லை. ஏன்னா கேப்பில் யார் கருப்பு பலூன் விடுவாங்கன்னு தெரியாது. தேர்தல் நேரம் 4.25 வருஷமாக கருப்பு பலூன் விடலை. யாரும் விடலை? திமுக விடலை. ஆனால் இப்போ விடலாம். அது திருப்பி நம்ம அன்றைக்கி கருப்பு பலூன் விட்டு ஜெயித்தோம், இப்போவும் கருப்பு பலூன் எத்தணுவா? ஏன்பா 4.25 வருஷம்ப்பா, அதெல்லாம் மறந்துருப்பா. இப்போ கருப்பு பலூன் விடுறோமா இல்லையா? எப்படி எதிர்கிற நோண்டிப்பார் மோடிஜி அப்படின்வாங்க. மோடி பிரச்சாரம் பண்ணுற இடத்துல ஏதோ ஒரு தள்ளு முள்ளு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. கோ பேக் மோடி, கோ பேக் மோடின்னு ஒரு 10 பேர் கேஸ் வாங்கிக்கப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, நம்ம தான்ப்பா திருப்பி வருவோம் அப்படி இதெல்லாம் பிளான் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஒழுங்காக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட விட்டுட்டு 10 அடி தள்ளி நின்று ஜெயிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறது ஒரு தலைமை பண்பு. அந்த தலைமை பண்பு பிரதமர் மோடிக்கு இல்லை என்பது என்னோட புரிதல். ஏன் அதை நான் இப்படி சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டினுடைய ஒரு சில கோரிக்கைகள் இருக்கு. இந்த நீட்டு விலக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நீட்டு தேர்வே ரத்துன்னா உங்களுக்கு இன்னும் குறைஞ்சிரும். விட்டு இன்ச்சு இன்னும் குறைஞ்சிரும். பாஜக இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. உங்களோட போலி கௌரவமோ, உங்களோட வியாபார தந்திரமோ, அதுலேருந்து வரக்கூடிய வருமானமோ உங்களோட கண்ணை மறைச்சி மருத்துவத்தை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உண்மை, பச்சை உண்மை. இதுதான் பசங்களை தயார் பண்ணுறேன், பசங்க அதிக மார்க் எடுக்கணும், மண்ணாங்கட்டி எடுக்கணும். மருத்துவனுக்கு தேவை நல்ல குணம், நல்ல பயிற்சி. என்ன ராக்கெட்டா அது? இந்த நோய் இது சர்ஜனா ஆகிறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸாம் வச்சுக்கோங்க, இன்னும் டைட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. பட் பேசிக்கு அந்த மருத்துவ படிப்பு அது அப்படியே தானே இருந்தது. முன்னாடி நீட் இல்லையா? அன்றைக்கி நீட் இல்லாதப்போ படிச்சு வந்தவங்களாம் டாக்டர் இல்லையா? பேர் எடுக்கலையா? அவார்டு வாங்கலையா? லண்டனில் போயிட்டு பேர் எடுக்கலையா? இல்லை அவங்களுக்கு அதுக்கு உண்டான பத்மா அவார்டு வாங்கலையா? என்ன வாங்கலை மருத்துவர்கள்? எல்லா உயரியத்தையும் வாங்கினாங்களே. இப்போ நீட்டுன்னு ஒன்று கொண்டாந்து மக்களை கஷ்டப்படுத்தி பெற்றவங்களை அதுக்கு வேற பணம் துட்டு செலவு பண்ணி கடனாலே ஆக்குறீங்களே. இது அசிங்கமாக இல்லை இந்த அரசியல்? இதையும் பண்ணல பிஜேபி. இப்போ இதெல்லாம் பிரச்சனை தானே. இங்கே சிலிண்டர் விலை இப்போ தட்டுப்பாடு பிரச்சனை. இது எதனா வரும்போதே ஒரு ஐடியாவோட இல்லை ஒரு தீர்வோட தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா நல்லது. சரி, இப்போ போர் பீப்பா என்ன விலை ஏறிச்சுப்பா? நம்ம பங்காளி ரஷ்யாக்காரன் விலை கம்மியாக குத்தானாப்பா, அந்த காசு ஏன் மக்களுக்கு போய் சேரல? லம்பா ஆச்சுன்னு போயிட்டானே தனியார் கம்பெனி, குஜராத்தில் இருக்கிற முதலாளிங்க. ஏன் கேட்கல? கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்குற அந்த கேள்வி நியாயம் தானே. இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? அப்படியே போயிட வேண்டியது, திருப்பரங்குன்றம் போயிட வேண்டியது, அப்புறம் அப்படியே திருத்தணி பார்க்க வேண்டியது, அப்படியே ராமேஸ்வரம், அப்புறம் மதுரை கோயில். என்ன புரோகிதரா நீங்கள்? இல்லை அரசியல்வாதியா? கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க, யாரும் வானான்ல. வீட்டில் கும்பிடுங்க சார். போராடலாம் போய் கும்பிட்டு இருக்கிறீங்க. அந்த கோயிலுக்கு டெய்லி கும்பிட்றோம், உங்களால் கும்பிட முடியல. அந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? இவர் ஒரு கோயிலுக்கு போகிறாருன்னா முன்னாலே லாக் பண்ணுவாங்க ஜனங்களை. அனுமதி கிடையாது. அன்னைக்கு வாய்ப்பே கிடையாது. இவர் ஒண்டி தனியாக சாஷ்டாங்கமாக கும்பிடுவார். அறிஞர் அண்ணா அந்த சொல்லுவார், அந்த சாமி உன்னை தண்டிக்காதா? 10,000 பேர் பார்க்கணும்னு நினச்சாங்களே, இவர் ஒண்டி தனியாக சாமி கும்பிட்டு போகிறாரு. அந்த பக்தி, அந்த ஆசி இவருக்கு ஒண்டி தனியாக போதே, மக்களுக்கு போனோமே அண்ணா இருந்தால் கேட்டிருப்பார். இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு கேட்குறதுக்கு பயம். ஆர்ஜேடி தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் நல்லா திடகாத்தமாக இருந்தா என்னது மந்திரியா பிரதமரா? அப்படிலாம் இல்லை, ஜனங்களோட ஜனங்களாக போக சொல்லணும். அவ்வளோ செய்வாப்புல அவர்.
எதிர்பார்ப்பல. Left handல சும்மா deal கருப்பு பலூன் விட்டு போனதுக்கப்புறம் பலூனை மறைச்சு விட்டுக்கணும், அப்புறம் வெள்ளை கொடி காட்டுறது, அதெல்லாம் கிடையாது. அதாவது மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், ஆர்ஜேடி அவங்க எதிர்க்கிறது தீவிர எதிர்ப்பு பாரதிய ஜனதா கட்சியை. இவங்க கொள்கை ரீதியாக எதிர்ப்பு. கொள்கை ரீதியாக எதிர்ப்புன்னு நான் 2 வார்த்தை திட்டிக்கிறேன், நீ 2 வார்த்தை திட்டிக்க, என் மேலே ஊழல் இருக்கும் நீ விசாரிக்காத, உன் மேலே எதனா இருக்கும் நான் அதை பற்றி பேச மாட்டேன். இப்படி இது பிஜேபியை பற்றி விஜயும் விமர்சனம் வைக்கிறாரு, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னு. ஆனால் அவரும் ஃப்ரெண்டு, அதை சொல்ல மாட்டார் அவர். இவரும் மோடி அவர்களை சந்தித்தார், ஞாபகம் இருக்குங்களா? எதுக்கு சந்தித்தீங்க? அவர் என்ன மேக்ஸஸே அவார்டு வின்னரா, இல்லை நோபல் பரிசு வாங்கினாரா, இல்லை நீங்கள் ஒரு நோபல் பரிசு வாங்கினவரா? உங்களுக்கும் அம்மாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தங்க? நீங்கள் எதுக்கு சார் போய் முதல்ல மோடியை பார்த்தீங்க? தாவேகா தலைவர் பாசிச பாஜக தானே, புதுசாகவே பாசிசம் ஆயிடுச்சு. அது பாசிசமாகி 30 வருஷம் ஆகுது. என்றைக்கு குஜராத்தில் கோத்ரா ரியாட்ஸ் வந்தது அன்றைக்கே அது பாசிச பாஜக தான். எனக்குலாம் தெரியும், எனக்கு தெரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இவருக்கு இன்னும் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே இருப்பார். இவரும் தான் கூட்டில் இருக்கார். ஜனநாயகம் படம் வந்து கோர்ட்டுக்கே போக வேண்டியதானே, எதுக்கு பெட்டிஷனை விட்ரா பண்ணி இப்போ ரிவ்யூ கமிட்டிக்கு போனீங்க? ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு தானே போனீங்க, அப்புறம் ஏன் மாற்றி பண்ணுறீங்க? ஒரு அரசியலுங்க மொத்தமாக எல்லாம். இல்லை அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜனநாயகன் ரிவ்யூ கமிட்டி வந்து ஒரு அவங்க பர்பஸ்ஃபுல்லாக டிலே பண்ணுற மாதிரி தெரியுது. அகைன் சிபிஐ வந்து இவ்வளோ நாள் விட்டுட்டு இந்த டைமில் இது பண்ணுறாங்க. கூட்டணிக்கு ஒரு மாதிரி விஜய பயங்கரமாக கார்னர் பண்ணுறாங்களா? கார்னர்லாம் பண்ணலைங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணமே விஜய் தான். ஓகே, கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல எப்படி நடந்திருக்கும்னு தெரியாமல் காமன் சென்ஸை கைட்டி வச்சுட்டு மூளையை கைட்டி வச்சுட்டு செயல்படாமல் போயிட்டு மாட்டிக்கிட்டு, சரி இவர் நல்ல சிந்திக்கக்கூடியவராக இருந்தால் இவர், அதனால தான் அவர் சொல்ல பொலிட்டிக்கலி இன்டெலிஜென்ட்டாக இல்லையான்ற அந்த கேள்வி. இவர் நல்லா சிந்திக்கக்கூடியவர், இவர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக, இவர் சொல்கிறார் கடைசியாக கான்ஃபிடண்ட்டாக இருங்க நம்ம தான் வருவோன்றார்ல. அப்படி நீங்கள் தான் வருவீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க? 3 மாதம் 4 மாதத்தில் கரூர் சம்பவத்தில் உங்களை கைது செஞ்சு, யார் ஸ்டாலின் சார் உங்களை கைது செஞ்சிருவார். ஆனால் ஜெயலலிதாவா சங்கராச்சாரியர் கைது செஞ்ச மாதிரி பண்ண போகிறது கிடையாது. இது லைட்டாக புரிஞ்சிருக்கணும். ஒன்று புரியல, சரி. அப்புறம் அரசியல் ரீதியாக அதை பண்ணணும்னா நீங்கள் திமுகவை கையாளலாம், திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கலாம். கைது கீதானாலும் அது சிம்பத்தி வேவாயிடும். ஒன்று அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சு போய் திமிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கினீங்க, சொரா கிட்ட மாட்டிக்கினீங்க, பல்லு நல்லா பெருசு பெருசாகிற சொரா மீன் கிட்ட நடுக்கடலில் மாட்டிக்கினே. இப்போ ஐயோ அம்மா தையோ பையா அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 2 ஆட்சி மாற்றம் உறுதி நீங்கள் சொல்கிறது அந்த பிரச்சாரம் முன்வைக்கிறது உறுதினா நீங்கள் எதுக்கு சிபிஐக்கு கேஸை மாற்றினீங்க? அவங்களுக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்குது சாமி. இப்போ நீங்கள் காங்கிரஸ் உங்களை வெறுப்பேற்றின மாதிரி நீங்கள் தாவேக்கா பிஜேபியை வெறுப்பேற்ற முடியாது. மீறி பண்ணிங்கன்னா அங்கே அமித்ஷாஜி வந்து நிற்பார். உங்களுக்கு பிடிச்ச சா மாதிரி கிடையாது, அவர் ரொம்ப ஹார்டாக இருப்பார், புரியுதுங்களா? அந்த சாவை டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவர். அதனால் அவர் வந்து பார்க்குறதுக்கு பாத்ஷா மாதிரிலாம் இருக்க மாட்டார். அந்த சானுடைய கேரக்டரே வேறு. அவர் வச்சு டைட்டாக செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பாப்ல. இப்போ ஸ்டாலின் சார் இப்படி தான் பண்ணார், அவர் இப்படின்னு பஸ்பம், இது முச்சு விடுறது, அது பஸ்பம். இதெல்லாம் தெரியாதவருக்கு தெரியாமல் அரசியல் அவருக்கு தெரிஞ்சதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் வந்து பிஜேபி டேம்ஸ்க்கு வரலன்னா அதுக்கான விலையை கொடுக்க வேண்டியது இருக்கும், அப்படி புரிஞ்சுக்கலாம். அவரே கொடுக்க வேண்டியது இருக்கும், விலைலாம் இல்லை, அவரே கொடுக்க வேண்டியது. ஆனால் அவ்வளோ செஞ்சு வச்சிருக்கிறாரு அவரு. என்னங்க 1-2 கெட்ட பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கி, விளையும் பயிர் மொழியில் தெரியும் எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, அதுதான் தெரியுது. விளையும் போதே தெரியுது அது என்ன மாதிரி அரசியல் பண்ணணும் அந்த கட்சி. அததான் கொஸ்டின். இப்போ மோடி மாத்துவாரு அப்படிங்கும்போது அந்த கட்சியோட முடிவு அந்த கட்சிக்காரங்க இல்லாம இன்னொரு கட்சி எடுக்குதுங்கிறது ஒரு அரசியல் விமர்சனம். மோடி அவர்களே டார்கெட் சூழல் இருக்கா? உண்மையில தொண்டர்களுக்கு அந்த ஒரு பயமோ ஏதோ ஒரு அச்சம் இருக்குதாங்க? தொண்டர்களுக்கெல்லாம் பயம் அச்சம் இல்லைங்க. தொண்டர்கள்லாம் ஊழல் பண்ணி குவாரி எடுத்து டாஸ்மாக் வருமானமா வாங்கின்னு இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு அச்சப்படணும்? பயம். எடப்பாடி மோடி கண்ட்ரோல்ல இருக்காரு, அந்த மாதிரி யார் கண்ட்ரோல்லையும் வந்து அரசியல் எல்லாம் நீங்க ஒரு லெவலுக்கு மேல வைக்க முடியாதுங்க. ஏன் அப்போ அவங்களுக்கு தேவைப்படும் போது கூட்டணி விட்டு வெளியில வந்தார். நான் திரும்ப சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி இஸ் பீன் அண்டர் எஸ்டிமேட்டட் அண்ட் அன்மார்க்ட். குறைத்து மதிப்பிட்டு இருக்கிறாங்க அவரை. அவர் வந்து இப்படி தான், அதாவது அவர் வந்து இவர் ஆட்சிலாம் 4 வருஷம் தாங்குமா, 4 நாளில் முடியும், 40 நாளில் முடியும் போது குறைச்சி மதிப்பிட்டாங்க. அவர் தாக்குனவர்களை. கரோனா வந்தப்போ இது மாதிரி ஆளெல்லாம் வந்து இடைத்து முதல்வராக வந்தார், இவர் என்ன ஜெயிச்சா வந்தார் இப்படின்னு பேசினாங்க. அப்புறம் பார்த்தா கரோனாவை பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே டீசெண்டாகவே பண்ணாங்க, ஹேண்டில் பண்ணாங்க. நம்ம வந்து சும்மா வந்து இது பண்ண முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளராக இவரால் நீடிக்க முடியுமா? ஓபிஎஸ் எதிர்த்து, சசிகலா எதிர்த்து, டிடிவி தினகரன் எதிர்த்து இவரால் அரசியல் பண்ண முடியுமான்னு பண்ணாங்க. செங்கோட்டையன் போர் கூட்டணும், செங்கோட்டை எம்ஜிஆர் காலத்து ஆள், அவர் எடுத்து இவரால் அரசியல் பண்ண முடியும் நீடிச்சாங்க. இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. தேர்தலில் தோல்வி, 4 வருஷமாக தோல்வி, 4 வருஷத்துக்கு பிறகு 4 வருஷமாக தோத்தாரு, அதனால் திருப்பி 5ஆவது வருஷத்துல தோப்பாரு அப்படின்னு எதனா இருக்கா?
இப்போ விஜய் வந்து தோப்பாருன்னு நம்ம சொல்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்றதுனால தான் சொல்கிறோம். அது கட்சியாக மாறல, தொண்டர்கள் இங்கே இது கட்சி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதிமுகவோட ட்ராக் ரெக்கார்டு என்ன? அதிகப்படியாக ஆட்சி கட்டில் திமுக விட குறுகிய காலத்தில் அதிக வாட்டி ஜெயிச்சு வந்தது கட்சி அது. அப்போது அந்த கட்சிக்கு தலைமை பண்புல இன்னைக்கு வேற ஒருத்தர் இருக்கிறாருன்ற ஒரு காரணத்தினால அந்த மொத்த கட்சியையும் நீங்கள் குறைத்து மதிப்பிடுவது எப்படி சரியா? இந்த தேர்தல் பார்த்துட்டு இந்த தேர்தலையும் தோக்குதுன்னா கூட அந்த விமர்சனம் நியாயமானது. ஆனால் இந்த விமர்சனத்தை வைத்தே இந்த தேர்தலில் இருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறது அது பிரச்சாரம் தானே. பாஜக இப்போ நீங்கள் வந்து பாஜக வந்து விஜயை ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இங்கே உண்மையில இவ்வளோ ஃப்ரீ விட்டதுங்கிறது எலெக்ஷன் டைமில் ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கறதுக்கா இல்லை விஜயோட பாப்புலாரிட்டி வந்து அவங்களுக்கு ஒரு பயமாக இருக்குதா? இல்லைங்க, விஜயால் ஒரு சில லாபம் வந்து பாஜகவுக்கு இருக்குது, அதை உணர்ந்து இருக்கிறாங்க. அதனால் விஜயை வந்து அவங்க வந்து வெளியில் விட்டுருக்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா விஜய் வந்து ஒரு சில வாக்குகள் பிரிப்பார், அது நமக்கு சாதகமாக போகுன்றது அவங்களோட தேர்தல் கணக்கு. அதை பிரிக்காமல் அவர் நம்ம கூட சேர்ந்துட்டா அது அதை விட சூப்பர் அப்படின்றது ஒரு புரிதல். இது வந்து எதுவுமே ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, இது அடிப்படை அரசியல். இந்த அடிப்படை அரசியல் பாரதிய ஜனதா கட்சிக்கு புரியும். அடிப்படை அரசியல் புரியாத ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதுதான் தாவேகா தலைவர் விஜய். அதனால் அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா பாஜக அழுத்தம் கொடுக்குது, இன்னொரு 4 வாட்டி பாஜக அழுத்தம் கொடுக்குது. எங்கே கொஞ்சம் கோபமாக பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி அப்பா நாங்கள் எங்கள் தேர்தலில் நாங்களே பார்த்துக்கிறோம், நீ இல்லாமல் இருந்தாவே எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரி, பிரச்சனையும் விஜயால தான், சர்ச்சையும் விஜயால தான், குழப்பமும் விஜயால தான். இப்போ விஜயின்றவர் இல்லை அப்படின்னா திமுகவுக்கு மாற்று அதிமுகவோட பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு சேரும்போது காங்கிரஸை விட இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்துருக்குன்னும் போது அவங்க ஆட்சி மாற்றத்துக்கு அவங்களே வந்துட்டு இருப்பாங்க. நீ குறுக்கா முறுக்கா நடுவில் வந்து ஒரு எல்லோ கலர் பஸ் எடுத்துன்னு போகிறதுனால தான் இங்கே சிக்கல். எந்த ஓட்டு எங்கே போகுது, என்ன பிரியுது எதுவும் தெரியல. பர்செப்ஷனில் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவர் தன்னை பெருசாக கட்டிக்கிறார். அப்போ அதிமுகவோட அந்த பர்செப்ஷன் பெருசாக பேசப்படல. பத்திரிகைகளும் ஊடகங்களும் என்ன பண்ணுது, அதிமுக கொடுக்க வேண்டிய ஊடக வெளிச்சத்தை லைவ் போட்டு காட்டுது. அதாவது எடப்பாடி பழனிசாமி போயிட்டு நாட்டு சக்கரை வாங்குவார், போய் கரும்பு விவசாயிகிட்ட பேசுவார், அதுக்கப்புறமா வந்து பூ விற்கிறவங்ககிட்ட என்னம்மா இது எவ்வளோமான்னு கேட்பாரு, கரும்பு டன்னுக்கு எவ்வளோ வருது அதெல்லாம் கேட்பாரு. அதெல்லாம் வந்து லைவ் போட மாட்டோம். ஆனால் வீட்டிலேருந்து சீரி பாய்ந்தது விஜய் வாகனம், அப்புறம் வீட்டு கதவை போட்டு 1 மணி நேரம் லைவ், அப்புறம் இதோ வந்து விட்டார் விஜய் அப்படின்னு அங்கே குத்தாட்டம் போடுறதா 3/4 மணி நேரம் லைவ். இப்படி லைவ் போட்டு விஜய் அவர்களை பேசு பொருளை வச்சுட்டு அதிமுகவை பேசு பொருள் வந்து இறக்கி விட்டாங்க. இதான் நடக்குது. இப்போ விஜய் இல்லைன்னா அந்த இடத்துல இது வந்திருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த நேரம் அதிமுக பேசு பொருளாக இருந்திருக்கும். அப்போ ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்குது, அதை யார் அறுவடை செய்கிறதுன்றதான் இங்கே பிரச்சனை. அது அதிமுக அறுவடை செய்யும் போதா இல்லை தாவேகா அறுவடை செய்யுமா அப்படின்றது. அப்போ இந்த அது ஒரு லெவலுக்கு மேலே இது தலைவலியாக இருக்குது அப்படின்னா பிஜேபி நல்லாவே வச்சு நல்லா டீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து குறைலாம் வைக்க மாட்டாங்க. இப்போதைக்கு நட்பு பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க, தேவைப்படும் போது சட்டப்படி சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி கடமையை செஞ்சு போடுவாங்க. ஆனால் இப்போ அவங்க பண்ணுறது வந்து விசாரணை அல்ல. அதாவது விசாரணை அல்லனா ஒரு மற்றவங்களை நடத்துகிற மாதிரி நடத்தலை, அவருக்கு சலுகைகள் கொடுக்கப்படுகிறது, அவரை நட்பாக தான் அவரை பார்த்துக்கிறாங்க, பத்திரமா பார்த்துக்கிறாங்க, அவர் மனசு கோணாமல் விஜய் சாரை விசாரிக்கிறாங்க. கரூர் விஷயம் வந்து பலருமே வந்து விஜய் மேலே குற்றச்சாட்டினாலும் காமன் பீப்புளுக்கு வந்து டிஎம்கே சதியோ இல்லை செந்தில் பாலாஜி தப்பு அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி ஓடிட்டே இருந்தது. இப்போ பிஜேபி வந்து செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுத்து இது கூட ரிலேட் பண்ணும்போது அந்த நரேட்டிவ் வந்து இன்னும் கூர்மையாகுமா, டிஎம்கே மேலே லைட்டாக அப்படி பழியை தூவி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணுறாங்களா? இதெல்லாம் ஒரு அரசியல் நாங்கள் ஒருத்தர் மேலே பழியை தூவி விடுறதெல்லாம் எதிர்க்கிறதுனா நெஞ்சுக்கு நேரம் திட்டத்து மூலிமா ஊழல் மேலுமே நீ என்ன தப்பு பண்ணி அதை எதிர்க்கணும். பழியை தூக்கி போட்டு பண்ணுற அரசியல்லாம் அதெல்லாம் பிச்சைக்கார அரசியல். அதில் வந்து ஒரு நாகரிகம் கிடையாது, ஒரு தன்மை கிடையாது. 42 பேர் இறந்துருக்குறாங்க, அதை நீதிமன்றத்துக்கு விட்டுடணும். விசாரணை என்பது நேர்மையாக நடக்கணும். என் மேலே பழியை தூக்கி போகிறது, உங்கள் மேலே பழியை தூக்கி போகிறது அது இருக்கக்கூடாது. அதில் வந்து விஜய் அவர்கள் மெத்தனமாக இருந்தது உண்மை. மெத்தனத்துக்கு என்ன தண்டனைன்றது கோர்ட்டு பார்த்துக்கும். இல்லை மெத்தனம் தெரியாமல் பண்ணிட்டாருன்னு கூட கோர்ட்டு பார்க்கலாம், இது கோர்ட்டோட பார்வை, நான் அதுக்குள்ளே போகலை. பட் இவர் நேரத்தாமதமாக வந்தது குத்தம். அந்த இடத்துல போகாதீங்க, அவ்வளோ குறுகலாக இருக்குது, கூட்டம் உங்கள் கூடவே ஒரு 5000 பேர் 8000 பேர் வந்திருக்கிறாங்கன்னு நம்ம போனது 2வது குத்தம். இதுக்கு இன்னி வரையிலும் அவங்க தரப்புலேருந்து பதில் வரலை. இன்னொன்று, பழியை தூக்கி வந்து திமுக மேலே போட முடியாது. அரசு அதிகாரிகள் எல்லாம் அந்த சைடு விசாரிக்க போகிறதும் அரசு அதிகாரி டு அதிகாரி வந்து அவங்க ப்ரூஃபை காட்டுவாங்க. பாருங்க, இந்த டைமில் இந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை, சரி நின்னாங்களா, இவங்க ஏன் கூடவே போனோம். இப்போ திருச்சி மாநாடு போட்டாங்க, பெரம்பலூர்லேயுமே கூட்டம், பெரம்பலூரில் இருக்கிற கூட்டம் ஸ்டாலின் அவர்கள் வண்டியில் போகும்போது அப்படியே கூடவே ஒரு 10 பஸ்ஸு போனால் என்னங்க ஆகும், போகலாமா, ஸ்டாம்பிடு தானே ஆகும். அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, காலையிலேயே போய் மாநாடை சுற்றி பார்த்துட்டு வெயிலுக்கு மேலே வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க.
தலைவர் பார்க்கணும், தலைவர் பேசணும் இல்லை. திமுககாரன் மாநாட்டுக்கு போனேன், இல்லை எனக்கு வந்து வண்டி ஏற்பாடு பண்ணாங்க, 300 ரூபா கொடுத்தாங்க, அதனால தலைக்கு அட்டெண்டன்ஸ் போனேன். ரொட்டேஷன் பாப்புலேஷன் இங்கே அப்படி கிடையாது. அங்கேயே நிற்கிது, அந்த சுழல் கிடையாது. சுழல் அது மூமெண்ட் இல்லை, அதுதான் அங்கே சிக்கல். அதனால தான் இது என்ன ஆகி போச்சுன்னா அங்கே வந்து அந்த பாதிப்பு வந்துச்சு. சார், திருச்சியில திமுக வந்து பெரிய அளவுல மாநாடு நடத்தியிருக்காங்க. அதுல ஸ்டாலின் பேசும்போது ஒரு விஷயம் திரும்ப திரும்ப என்ன இரிட்டேட் பண்றாருன்னா, ஏடிஎம்கேவை பிஜேபி விழுங்கிரும், மோடி வந்து எடப்பாடியை வந்து டம்மி பண்ணிடுவாரு இல்லை சைலைன் பண்ணிடுவாரு அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப கிரியேட் பண்றாரு. அது ஏடிஎம்கே கேடர்ஸை கன்வின்ஸ் பண்ணுமா? உண்மையில அவங்க அப்படி தன்னை விக்டிமா ஃபீல் பண்றத நோக்கி போகுமா? இல்லைங்க, அதில் அரசியலும் இருக்குது, அதில் வந்துட்டு ஒரு உண்மையும் இருக்குது. அரசியல் என்னென்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்னோட டார்கெட்டு, அவரை மாற்ற போகிறாங்க அப்படின்னு அவர் மீது வந்து ஒரு 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 பிரச்சாரத்தை இல்லை வந்து ஒரு கருத்தியலை வந்து முன்வைக்கிறார். அதாவது இவர் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி இவரை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிறோம் அப்படின்றவர். அப்போது அதிமுகவோட அடிப்படை உண்மை என்னென்னா, இப்போ அந்த உண்மைக்கு வருவோம். அந்த கட்சிக்கு யார் வேணால் பொதுச் செயலாளர் ஆகலாம். அந்த கட்சியுடைய தன்மை அப்படி. ஓபிஎஸ் இருந்தாங்க, இபிஎஸ் இருந்தாங்க, சசிகலா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜானகி அம்மா கொஞ்ச நாள் இருந்தாங்க, ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வேறு வேறு குடும்பம், ஒரே குடும்பம் கிடையாது, வேறு வேறு சமூகம் அடிப்படை. அப்போது யார் வேணால் அந்த கட்சிக்கு எந்த பதவியில் வேணால் வரலான்றது அந்த கட்சியினுடைய அடிப்படை. இதை செய்யறதுக்கு மோடி தான் வரணும்னு கிடையாது. சரி, முன்னாடி வந்து ஜெயலலிதாவும் ஜானகியும் சண்டை போட்டு ஒரு பொசிஷனர் மாறினாங்க, அப்போ மோடி இருந்தாரா? இல்லை, அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு தானே அந்த பொசிஷனர் பதவி மாற்றம் வந்துச்சு. அதுக்கு மோடி காரணமா? இவங்க இறந்ததுக்கு காரணம் மோடியா? அப்போ சூழல் கெட்டார் போல் மாறக்கூடிய தன்மை தான் இது. வந்து மோடி அவர்கள் வந்து இதை மாற்றுவார் அப்படின்னு இல்லை. இதில் எது நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னா, திமுகவுக்கு யாரும் புதுசாலாம் தலைவர் ஆக முடியாது. திமுகவுக்கு தலைவர் என்பது இந்த 60 கால வரலாறு பார்த்தா கலைஞர் அவர்கள் குடும்பத்துலேருந்து தான் வர முடியும், வேறு யாரும் வர முடியாது. ஆனால் அதிமுகவில் அப்படி கிடையாது. அப்போ அந்த உண்மையை தான் முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு சைடு வந்து எடப்பாடி பழனிசாமி வேணால் அது காயப்படுத்தும், ஆனால் அதிமுக தொண்டர்களை ஆமாம் இல்லை, நம்ம கட்சியில் யார் வேணால் மேலே வரலாம்ல, முன்னுக்கு வரலாம்ல, நம்ம கட்சியில் யார் வேணால் பொதுச் செயலாளர் ஆகலாம்ல, யார் வேணால் முதலமைச்சர் ஆகலாம், நம்ம கட்சியினுடைய அமைப்பாக தானே அப்படின்ற மாதிரி தான் அது போகும். மேலே சொல்லும்போது பார்த்தா வெறுப்பேற்றுற மாதிரி, குறை சொல்கிற மாதிரி இருக்கும். பட் உள்ள அரசியல் போய் பார்த்தீங்கன்னா அது ஜனநாயகம் இல்லை. இது இன்னொன்று, இதையே வந்து எடப்பாடி பழனிசாமி தானே சொல்கிறாரு, என் கட்சியில் யார் வேணால் தலைவர் வரலாம், நான் ஒரு கிளை செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளர் ஆகி நான் இன்னைக்கு இப்படி வந்திருக்கிறேன், கீழே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து கிளை செயலாளர் ஆகலாம், கிளையிலேருந்து வரவங்க யார் வேணால் இந்த பதவிக்கு மேலே வரலாம், நான் இருக்கிற இந்த நாற்காலிக்கு நீங்கள் வர முடியும், இப்படி யாருன்னா ஒருத்தர் திமுகவில் வர முடியுமான்னு கேட்குறாரு. அதே தான் ஒரு விமர்சனத்தோடு முதல்வர் பேசியிருக்கிறார். முதல்வர் பேசுனது உண்மை. ஆமாம், அதிமுகவுக்கு யார் வேணால் பொதுச் செயலாளர் ஆகலாம். அதில் என்ன சூட்சம்னா, மோடி அவர்கள் மாற்றுவாருன்னாங்க. அது மோடி கிடையாது. மோடி இருந்தாலும் இல்லைன்னாலும் அங்கே வந்து கால சூழலில் மாறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது வந்து பெரிய அவங்க எதிர்பார்த்தது கிடைக்காது. நுனி அரசியல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அது உண்மை பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல, நம்ம கட்சியில் வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் யார் வேணால் தலைவர் ஆகலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் யார் வேணால் தலைவர் ஆகலாம், பிஜேபியில் யார் வேணால் தலைவர் ஆகலாம், அதிமுகவில் யார் வேணால் தலைவர் ஆகலாம். இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி யாரெல்லாம் புசுன்னு தலைவர் ஆக முடியாது. ஐயா ராமதாஸ் குடும்பத்துலேருந்து தான் மதிமுக, அதுக்கப்புறம் காங்கிரஸ், அப்புறம் திமுக. இப்போ இவங்கெல்லாம் குடும்ப அரசியல் கட்சிகள். இது வந்து ஒரு குடும்பத்தோட ஆதிக்கத்தில் தான் அந்த அரசியல் போகும். இந்த நான் முன்னாடி சொன்ன எடுத்துக்காட்டுகள் வந்து கூட்டணி பார்த்தீங்கன்னா மாறி மாறி வச்சுருப்பாங்க. குடும்ப அரசியல் பண்ணுறவங்க இங்கேயும் வந்திருக்கிறாங்க, குடும்ப அரசியல் பண்ணாதவங்க அங்கேயும் போயிருக்கிறாங்க. அப்போ இது யதார்த்தமான உண்மை என்னென்னா, அதிமுகவுக்கு யார் வேணால் பொதுச் செயலாளர் வரலாம், எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணுன்றது கிடையாது. அவரே தான் சொல்கிறாரு, நான் இருக்கிறதுனாலும் அம்மா சொன்ன மாதிரி நான் இல்லைனாலும் இந்த கட்சி 100 ஆண்டு காலம் இருக்கும்னு பிரச்சாரம் பண்ணுறாரு. அதே தான் அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, நானே பொதுச் செயலாளராக உட்காந்து இருப்பேன்னு சொன்னாங்க. அவங்க எனக்கு பின்னாடி யாருன்னா ஒருத்தர் வருவாங்க. இதே தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, நான் இன்னைக்கு பொதுச் செயலாளர், எனக்கு பின்னாடி வேறு யாருன்னா வருவாங்கன்னு. ஸ்டாலினும் அதை தான் சொல்கிறாரு, ஆனால் மோடி மாற்றுவாருன்ற. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.